அதிமுகவிலயும் தேவர் ஜெயந்தி அன்னிலிருந்து ஒரு பெரிய பரபரப்பு. அ உள்ள புகைஞ்சிட்டு இருந்தது. வெளியில வந்துடுச்சு அப்படின்னு தெரியிற அளவுக்கு ஓபிஎஸும், டிடிவி தினகரனும், செங்கோட்டையனும், சசிகலாவும் ஒண்ணா அப்பியர் ஆயி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. அத தொடர்ந்து எடப்பாடி வந்து செங்கோட்டையன வந்து கட்சியில அடிப்படை பதவி உறுப்பினர்லேருந்து எல்லாத்தையும் நீக்குறாரு. செங்கோட்டையன் இன்னைக்கு அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. அது வந்து சரியில்ல. கட்சிக்கு வந்து அது சரியில்ல. அது அவர் வந்து ஏத்துக்கல. அவர் ஃபைட் பண்ண போறாருன்னு தெரியுது. ஸோ இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வந்து அடுத்தது என்ன ஆகும் இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ல? இதனால வந்து என்டிஏ கூட்டணிக்கு எந்த மாரி பாதிப்பு? சார், என்ன பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் ஒரு காலகட்டத்தில் ஜனவரி, பிப்ரவரி மாசத்துல இந்த எலெக்ஷனு கிட்ட என்டிஏக்குள்ள வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு தான் நான் பார்க்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் மண்குதிரையை நம்பி ஆற்றல் இறங்கி விட்டாருன்னு தான் பார்க்கிறேன். யார் கொடுத்த தைரியத்தில் அவர் வந்து இந்த ரிபல்லியன் ஆகினா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து இது வரைக்கும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலும் தலைமைக்கு எதிராக இருந்ததே கிடையாது. எடப்பாடி கிட்டையும் அப்படிதான் இருந்தார்.